ஹலோ ஆல், எல்லாருக்குமே விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்னிங் எழுந்த உடனே சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு. இது ஏற்கனவே நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சாச்சு. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் கொத்தமல்லி, புதினா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ வந்து நான் ரசம் வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரசம் தான் ரெடி பண்ணேன். மேக்ஸிமம் ரசம் இப்போல்லாம் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். சப்போஸ் குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு குழம்பு பிடிக்கல, வேணாம், காரமாக இருக்குது, ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா உடனே எனக்கு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த ரசம் தான் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற குழம்பு வைக்கிறத விட இந்த ரசம் வச்சு கொஞ்சம் சாதம் வச்சு ஊட்டி விட்டாவே வந்து குயிக்காக சாப்பிட்டுக்கிறாங்க. வவ்வா மீன் வாங்கி ஏற்கனவே ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் ஏற்கனவே வந்து எனக்கு மசாலாலாம் போட்டு வைக்க பிடிக்காது. ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம குழம்பு செய்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக அந்த மாதிரி அலசி மட்டும் வச்சுடுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு கூட வச்சு தடவி வச்சுடுவேன். அது அப்படியே இருக்கும். எப்போ எனக்கு தேவையோ 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அது ஐஸ் எல்லாம் போயிட்டு கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு 2 எக்கு மட்டும் போட்டு ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுட்டு வவ்வா மீனையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு ரசம் வைக்கிறதுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். ஸோ வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தோடனே அடிப்பகுதியை மட்டும் வெட்டிட்டு அதை அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இப்படி வச்சோம் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சீக்கிரம் அழுகாமே இருக்கும். சப்போஸ் வாஷ் பண்ணிட்டு வச்சேன் அப்படின்னாக்கா கொத்தமல்லி சீக்கிரமே வந்து எனக்கு அழுகி போயிடும். ஸோ வந்து நான் அதை இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நல்லா உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன்.